இன்றைக்கி வீடியோவில் வயிறுப்புண் வாய்ப்புண் உள்ளவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு சூப்பரான ஒரு சூப்பு அதாங்க செய்ய போகிறோம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தண்ணி சாதம்னு கூட சொல்லுவாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்து அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. இது முக்கியமாக தேவைப்படுது பார்த்திங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் அரைச்சி போட்டு செய்வாங்க. பட் நீங்கள் வெறும் தேங்காய் பாலை மட்டும் விட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு தேங்காய் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மிக்சியில் போட்டு கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மட்டும் இதுக்கு போதும். சூடாக இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்புக்கு ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நம்ம இது காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்கள் மிளகாய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முடிஞ்சளவு வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு அதுக்காக நம்ம வைக்கிற சூப்புங்கிறதுனால நம்ம இதுக்கு காரம் ரொம்ப சேர்க்க வேணாம், மைல்டாக சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கீரை வேகிறதுக்கு மட்டும்தான். நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த கீரை சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை சூப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வயிறு புண், குழந்தைங்களுக்கு வயிறு சரியில்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வச்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. அதுவும் இல்லாமல் இது வைக்கிறதுக்கான நேரமும் கம்மி தான். நம்ம ரசம் எவ்வளோ நேரத்தில் வைப்போமோ அதே டயத்தில் இந்த கீரை சூப்பையும் வச்சு முடிச்சிடலாங்க. ஸோ இந்த கீரை உங்கள் பக்கத்தில் எங்காவது கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா கொதித்து வரட்டும், கீரை நல்லா வெந்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு, தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்தளவு தண்ணி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் பாதி அளவுக்கு ஊற்றலாம். இந்த அளவுக்கு. இப்போ இந்த பால் நல்லா சூடு வரட்டும், லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மிச்ச பாலை ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தேங்காய் அரைச்சி விடாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மா சூப் மாதிரி வெறும் வாயிலே குடிக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. கொதிக்க விட்டால் பால் திரிஞ்சு போயிடும். லைட்டாக சூடு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற பாலை ஊற்றி இறக்கிட வேண்டியதாங்க. லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போவே மிச்சம் இருக்கிற பாலை ஊற்றிடலாம். லைட்டாக கலந்துட்டு உடனே இறக்கிட வேண்டியதான். இதை ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, பால் திரிஞ்சு போயிடும். ஒரு 30 செகண்ட் மட்டும் ஆகட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப்பு ரெடிங்க. இது சாதத்தில் போட்டு சூடாக சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.